ஒரு வெள்ளி கால் செயின் கூட நீங்க வாங்கி தர மாட்டீங்க. நீங்க எப்படி தங்கத்துல ஒட்டியான வாங்கி தருவீங்கன்னு கங்கா வந்து குமரனை புடிச்சு திட்டுறீங்க. உங்ககிட்ட போய் நான் தங்கத்துல ஒட்டியன்னு கேப்பேன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கங்கா சொல்லுது. விஜய் காவேரி எப்படி பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க, என்னெல்லாம் வாங்கி தராங்க. நீங்க இது மாதிரி எனக்கு செய்வீங்களா? நீங்க செய்ய மாட்டீங்க. உங்ககிட்ட போய் நான் கேட்பேன்னா நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு கங்கா வந்து குமரனை திட்டுறாங்க. ஏ கங்கா, எதுக்கு கங்கா என்னை இவ்வளவு கேவலமா நினைக்கிற அப்படின்னு குமரன் கேக்குறாங்க. சேச்சே, நான் உங்களுக்கு கேவலமா தான் நினைக்கலங்க அப்படின்னு கங்கா சொல்லுது. கங்காக்கு நம்ம எப்படியாவது அந்த ஒட்டியனத்தை வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்னு நைட்டும் பகலுமா குமரன் வந்து வேலை செஞ்சு ஒட்டியனத்தை வாங்குறாங்க. ஒரு வேலையா கங்காவுக்கு வேற வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குமரன் இன்னும் காணன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இருக்கிறாங்க. கங்கா, எங்க காவேரி, உங்க மாமா வந்துட்டாங்களா அப்படின்னு கங்கா கேக்குறாங்க. இல்ல கதா, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கு வளைகாப்படி, இன்னைக்கு கூட உங்க மாமா வந்து நிக்க மாட்டாரு என் பக்கத்துல அப்படின்னு சொல்லி கங்கா பிடிச்சி காவேரி திட்டுறாங்க. குமரன் ஒரு வழியா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. கங்கா கழுத்துல வந்து குமரன் மாலை போடுறதுக்கு போறாங்க. இப்ப இந்த மாலை ஒண்ணு மட்டும் தான் குறைச்சலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை புடுங்கி தூக்கி விசிறி ஐயறாங்க. கங்கா, இவரை நம்பின புள்ளை வர பெத்து போடுற, அது நினைச்சது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு கங்கா சொல்றாங்க. உனக்கு இது வாங்குறதுக்காக தான் கங்கா நான் போனேன். உனக்கு எவ்வளவு பண்ணினாலும் பத்தவே மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணட்டும், இதனாலதான் நான் உங்க கூட இருக்க முடியாம போயிடுச்சு. நிறைய வேலை செஞ்சு உனக்காக இந்த ஒட்டியானெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கங்கா அப்படின்னு குமரன் சொல்றாங்க. கங்கா பழைய மாதிரியே மாறுவாங்களான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா.